நீக்கப்பட்டிருக்கிற இந்த 97 லட்சம் பேரும் இந்த தேசத்தின் குடிமக்களா அல்லது அந்நிய நாடுகளில் இருந்து ஊடுருவியவர்களா என்ற கேள்வி எழுகிறது. எஸ்ஐஆர் பற்றி பேசுகிற போது பிஜேபி தலைவர்கள், அமைச்சர்கள், முன்னணி பொறுப்பாளர்கள் என்ன சொன்னார்கள்? அண்டை நாடுகளில் இருந்து ஊடுருவியவர்களை வடிகட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் எஸ்ஐஆரை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் என்று சொன்னார்கள். இப்போ பீகாரிலே 47 லட்சம் பேரில் எத்தனை பேர் அண்டை நாடுகளில் இருந்து பீகார் மாநிலத்தில் ஊடுருவியவர்கள் என்று கேட்டால் பதில் இல்லை. வெறும் 300 பேர் அண்டை நாடுகளை சார்ந்தவர்கள் என்று புள்ளி விவரம் கூறுகிறது. ஆக 47 லட்சம் பேரில் 300 பேர் தான் அண்டை நாடுகளை சார்ந்தவர்கள். மற்றவர்கள் அத்தனை பேரும் இந்த தேசத்தின் குடிமக்கள் தான். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 97 லட்சத்தை தாண்டுகிறது. அத்தனை பேரும் இந்த நாட்டின் குடிமக்கள். இவர்களை இந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்து இவர்கள் எதை சாதிக்கப் போகிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது. இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது. ஒரு நீண்டகால செயல் திட்டத்தோடு இதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். தேர்தல் ஆணையத்திற்கும் குடியுரிமையை சோதிப்பதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதிகாரம் இல்லாத ஒன்றை தேர்தல் ஆணையத்தை வைத்து செய்கிறார்கள். தேர்தல் ஆணையத்திற்கு அந்த அதிகாரமே இல்லை என்று தெரிந்தும் அதை அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் மூலம் நடைமுறைப்படுத்துவது கண்டிக்கத்தக்கது. இதை தமிழ்நாட்டு மக்கள் விழிப்போடு இருந்து அவர்கள் செய்யப்போகிற தேர்தல் தில்லுமுல்லுகளை தடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன்.